யாருப்பா இந்த ஆதவ் அர்ஜுனா? என்ன பல சர்ச்சைகள்லயும் இவருடைய பேர் தானே இருக்கு. யார் தான் இவரு? ரஜினி சாரையே கடுப்பேத்திட்டாரு. இப்படியெல்லாம் பல பேரும் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்க இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனா யாருன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் எப்படி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அரசியல் பார்வைக்கு அவர் வந்தாரு, அது மட்டும் இல்லாம அவர் கடந்து வந்த பாதைகள், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆட்ட நாயகன் டு அரசியல் களம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியாக தான் இருக்குது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா எது பேசினாலும் சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இங்கே பேசப்பட்டு வருது. அது மட்டும் கிடையாது, இவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது, அவர் எப்படி அரசியல் பாதைக்குள்ளே வந்தாருன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி தான். ஸோ சின்ன வயசுலேயே தன்னுடைய கண்ணு முன்னாடி அம்மாவுடைய மரணத்தை பார்த்த ஒரு நபர் தான் இவர். இந்த விஷயத்தை இவரே ஒரு பொது மேடையில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கடினமான விஷயத்த கூட எல்லா இடத்துலையும் அவர் எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணுமோ அந்த இடத்துல அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கார். உண்மையாலே அது எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இவருக்கு இருக்குது. எந்த இடங்கள்லையும் இவர் போய் பின்னாடி பேசினதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசணுன்றத கற்றுக்கிட்டதே பல தலைவர்களுடைய புத்தகங்களை படித்து தான் இவர் கற்றுக்கிட்டாராம். இவர் திருச்சியை சேர்ந்தவர். இப்போ இவருக்கு 43 வயசு ஆகுது. திலகவதி ஐபிஎஸ், அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க தான் திலகவதி ஐபிஎஸ் அவர்கள். அவங்க டிஎஸ்பி வரைக்குமே ப்ரொமோட் ஆனாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களால தான் இவருடைய வாழ்க்கையே இந்த அளவுக்கு பிரகாசமாக ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அவங்க வேற யாருமே இல்லை, இவங்களுடைய பெரியம்மா தான். இவங்க அம்மாவோடைய அக்கா தான். ஆனால் இவங்க அம்மாவோடைய கூட பிறந்த அக்காவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்க அம்மாவோடைய அப்பாவும் அவங்களுடைய அப்பாவும் ஒன்றா பிறந்தவங்க. இப்படி தான் இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேராக, ரொம்பவே பெரிய குடும்பமாக. ஸோ விவசாயம்னா அந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. இவங்க எப்படியாவது காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பாட்டி இவங்க அம்மா காதல் திருமணம்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த சாதி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் இவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி வேலூரில் இருந்த ஒருத்தங்க கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம். ஸோ விவசாயம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுனாக இருந்திருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் அந்த டைமில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பொறுக்க முடியாமல் இவருக்கு 5 வயசு இருக்கும் போது இவங்க அம்மா இவர் கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்ததாக இவர் ஒரு பொது மேடையில் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இவங்க அம்மாவோடைய நேம் கல்யாணி. ஸோ திலகாவதி ஐபிஎஸ் அவர்கள் தான் இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இவங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய படிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது. இவர் படிக்கும் போது ரொம்ப நல்லா படிப்பாராம். கூடைப்பந்தில் இவருக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால அப்போவே ஸ்கூல் லெவல்லாம் நல்லாவே ஆடுவார். 2015 பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் விளையாடியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய பேஸ்கெட் பாலுடைய தலைவராகவும் இருந்திருக்கார் 2017. அதே 2017 ஒலிம்பிக்கில் இவர் பொது செயலாளராகவும் இந்த பேஸ்கெட் பால் பிரிவில் இருந்திருக்காரு. இப்படி இந்த அளவுக்கு பேஸ்கெட் பால் பிரியராக இருந்தவர் அதுலேயே நல்ல லெவலில் போயிருந்திருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவருடைய பதில் என்னவாக இருந்திருக்குன்னா, இவர் எம்சிசி காலேஜில் இந்தியன் பாலிடிக்ஸ் படிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் நிறைய தலைவர்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் அம்பேத்கர் அவர்கள், விவேகானந்தர் அவர்கள், மார்க்ஸு, பெரியார் அவர்கள், இவங்கள மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி இவர் படிக்க படிக்க அரசியல் இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அரசியல் ரீதியாக இவர் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் விசிகே கட்சியில் இவர் துணை பொது செயலாளராக இருந்திருக்காரு. அப்போ திமுக கூட்டணியில் அந்த கட்சி இருந்த சமயத்தில் திமுகவை பற்றியே இவர் பொது மேடையில் ஒரு சில விஷயங்கள் சொன்னதுனால விசிகே கட்சியிலேருந்து இவரை தூக்கிட்டாங்க. அதாவது துணை பொது செயலாளர் அப்படின்னு இருந்த ஆதவை இவங்க தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் வராரு. அதாவது நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வரும்போது அந்த டைமில் இவர் இந்த பேஸ்கெட் பாலுக்காக இவர் பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு குழுவிலும் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் 7 லட்சம் கடன் இருந்ததெல்லாம் இவர் யார் அதுக்கெல்லாம் பொறுப்புன்னு பார்த்து அது எல்லாத்தையுமே அடைக்க உதவியிருக்காரு. ஸோ அந்த டைமில், அதாவது 2013 அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா லாட்ரி மார்டின் இவருடைய மகள் டேசியை மீட் பண்ணுறாரு. ஸோ இதே பேஸ்கெட் பால் தான் இவருக்கு வாழ்க்கை துணையும் கொடுத்ததுன்னே சொல்லலாம். 2013 இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. இந்த மேரேஜ் லாங்காக இந்த லவ்வில் இருந்தாங்க, வீட்டுக்கு தெரியாமல் இருந்தாங்க. அப்போல்லாம் இல்லை, பார்த்ததும் பிடிக்குது, உடனே இவர் டைரெக்டாக போயிட்டு இவர் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில், அதனால்
அவங்க அப்பா கிட்டே போய் பேசுகிறாரு. ஓ நீங்கள் பிளேயரில் அப்படிலாம் சொல்லி மேரேஜும் நடத்துகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டவர் தான் இவர். அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு சாதனையாளராக வரணுன்ற ஒரு கனவு, எண்ணம், ஆசை இது எல்லாத்தையும் கொடுத்தது அவங்களுடைய பெரியம்மாவான திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் தான். ஏன்னா அவங்க பல பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா ஒன் மைண்ட் இந்தியா அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. 2021 இவர் திமுகவிலையும் இருந்திருக்காரு, அதாவது திமுக கூட்டணியில். அப்போ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஓன் அகாடமிக் ஒன்று உருவாக்குறாரு. கோவையில் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி ஒன்று உருவாக்குறாரு. ஸோ இது போல் இவர் இந்த கம்பெனி உருவாக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் லாட்ரி மார்ட்டினுடைய நிறைய சர்ச்சைகள்லாம் வெளியாகுது. இவர் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த டைமில் அவங்க மாமனாருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தவர் தான் இவர். ஸோ இப்படி எல்லா இடங்கள்லையுமே ரொம்பவே ஓப்பனாக பேசி எல்லாத்துக்குமே டேரெக்டாக பதிலடி கொடுக்குற ஒரு பர்சனாக தான் ஆதவ் அவர்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வராரு. இப்போ டிவிகே கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். விஜய் அவர்களுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம். இவர் இந்த ஃபினான்ஸ் ரீதியாக அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறாரு. அதாவது ஒரு கடற்கரைக்கு எப்போவுமே அவங்களுடைய மனைவி கூட போகும்போது அந்த இடத்துல 1000 ரூபாய் இப்போ வட்டிக்கு வாங்குறாங்கன்னா அவங்க 100 ரூபாய் வட்டியாக தரது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 300 ரூபாய் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற பட்சத்தில் 100 ரூபாய் வட்டி கொடுக்க அந்த 1000 ரூபாவையும் தாண்டி போகிறதுனால இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சி தான் இவர் அது சொல்லி கொடுக்கறதுக்காகவே அகாடமிக்லாம் உருவாக்குனதாக சொல்லப்படுது. இவரும் நிறைய பிளேயர்ஸ்க்கு ஒரு முன் உதாரணமாக தான் இருக்கார். ஆனால் இவருடைய அரசியல் பாதை தான் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் இவர் அந்த விசிகே கட்சியில் இருந்த சமயத்தில் இப்போ எப்படி டிவிகே கட்சியில் இருக்கும்போது நிறைய சர்ச்சைகள் வருதோ அந்த அளவுக்கு சர்ச்சைகளை அவர் ஃபேஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் எதுக்குமே அசராத ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். எது நடந்தாலும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளணுன்றதை இவர்கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம். ஏன்னா தன்னுடைய அம்மா கண்ணு முன்னாடி இறக்கிறதுலாம் அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அதிலிருந்து மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை பொது வேலையில் சொல்கிறது அது எவ்வளோ பெரிய கடினமான விஷயன்றதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே டிசிப்ளினான பையனாக 4 மணிக்கு காலையில் விடியற்காலில் வந்து கிரவுண்டுக்கு போகணும் அப்படி முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக போயிட்டு வராம். எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருப்பாராம். யாரையும் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்க மாட்டாராம். இதை எதுவும் நான் சொல்லலைங்க, அவங்களுடைய பெரியம்மாவான திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே பெருமையான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு சிலர் இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு, அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது, 4 பேர்கிட்ட லூசுத்தனமாக லூஸ் டாக்லாம் விடுறாரு, இப்படி தேவையில்லாத விமர்சனங்கள். இதே மாதிரி கருத்துக்கள் இப்போ டெபுட்டி சிஎம்மாக இருக்க உதயநிதி அவர்கள் கூட பொது வெளியில் சொல்லியிருக்காரு, அவருக்கு எதுவுமே தெரியாமல் பேசுகிறாருன்ட்டு. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாருன்றது வந்து அவருக்கு தெரியாது போல இருக்குது. ஸோ ஆதவ் அர்ஜுனாவை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சோங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.